திருப்பி கொடு, திருப்பி கொடு. போராடுவோம், 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 போராடுவோம். எங்கள் பிழைப்பை கெடுத்த உன் பாத சவுடுகள் எங்கும் புரட்சி வித்துக்களை விதைப்பதே என் பிழைப்பு. இப்படி கடவுளான்னு பேசுனா நான் பயந்து போயிருவேன் நினைச்சியா? ஏய், நான் யாருன்னு தெரியுமில? தெரியும். முதலாளி வர்க்கத்தின் முதுகெலும்பு. இப்போ உனக்கு என்ன வேணுங்கிற? தேவை எமது வேர்வை புதைந்த எம் விளைநிலங்கள். இலக்கியா வந்து வண்டியில ஏறியா? உன் காரை பார்த்தாலே எங்க ஏழுங்களோட ரத்தமும் வேர்வையும் தான் ஞாபகம். அட என்னப்பா இன்னும் மேடையில பேசுற மாதிரியே பேசிட்டு இருக்க? அட நல்லா சாஞ்சு உட்காருப்பா. டிரைவர், வண்டியை நம்ம ஹோட்டலுக்கு விடு. ஏசி நல்லா கூட்டி வை. என்னப்பா பாக்குற? இதையும் பார்த்து ஏழைங்க ரத்தம் தெரியுது, குளுக்கோஸ் தெரியுதுன்னு உளறிட்டு இருக்காதப்பா. ஆப்பிள் ஜூஸ்னா அப்படித்தான் இருக்கு, குடி. நீ மட்டும் சரின்னு சொன்னா நாளைக்கே நீ மந்திரி. மந்திரி என்னப்பா மந்திரின்னு எந்திரிச்சுட்ட? நாளைக்கு நீ மந்திரி ஆயிட்டீங்கன்னா தமிழ்நாடே உன்னை பார்த்து எந்திரிக்கும்பா. மந்திரியான உடனே அண்ணா நகர்ல 6 ஏசி பெட்ரூமோட ஒரு பங்களா உன் பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துறேன். என்ன சொல்ற? வேணா விடு. என்னோட பக்கம் 2 பேர் ஜெயிச்சிருக்காங்களா? சிக்னல் கொடுத்தா போதும், அப்படியே பாஞ்சிட்டு வந்துருவானுங்க. நானும் வச்சு பாத்துக்கிறேன். ஓகே. யாரு? சுப்பிரமணிய மகன் தேவராஜ். அண்ணா நகர் எங்க இருக்கு? காட்டுறேன். அண்ணா நகர் மட்டும் இல்ல, எல்லா நகரையும் காட்டுறேன். எல்லா பணக்காரங்களையும் முதலாளிகளையும் பார்க்கும் போது எனக்குள்ள ஒரு தீ பொழந்து விட்டு எரியும். அதை நான் புரட்சி தீன்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது பொறாம தீ.